எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தோன்னா திமுகவுடன் இணைந்தது தேமுதிக, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாத்தீங்கன்னா திமுகவுடன் இணைந்தது. அதாவது விஜய்க்கு வந்து இருந்த லாஸ்ட் இதுவும் போச்சுன்னு வச்சுங்க, அது விட்டுருங்க, அவெல்லாம் கட்சிகளை விட்டுருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விஜயகாந்த் அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜயகாந்தும் கலைஞரும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாச பிணைப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. அரசியல் ஆசான் விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஆசான் என்று சொல்லக்கூடியவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய சமாதிக்கு போயிட்டு எப்படி அழுதாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதான் மனசுல இருந்து வர்றது. கடந்த 2016 தேர்தலில் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் நம்பிக்கை கூப்பிட்டாரு, தம்பி வருவாரு, பழம் நழுவி பால்ல விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா வந்து சில விஷமிகளால் பாத்தீங்கன்னா அந்த தேமுதிக கட்சி பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இன்னொரு கூட்டத்தில் சேர்ந்து எதுவுமே ஜெயிக்காம போச்சுன்றது எல்லாருமே சொல்லலாம். இப்போ வந்து எதுக்காக அவங்க சேர்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தலைவர் பொதுச்செயலாளர் கிட்ட இந்த மாதிரி வந்து அம்மா தயவுசெய்து வந்து இந்த வாட்டி நம்ம திமுக கூட சேரணும், நம்ம கட்சி வந்து கண்டிப்பா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னா இப்போதைக்கு அரசு நல்லா செயல்பட்டு வருது, நம்ம வந்து திமுக கூட சேர்ந்தாகணும், மற்ற கட்சிகள் சேர்ந்தா நம்ம வந்து கண்டிப்பா வந்து இருக்க மாட்டோம்ன்றது அவங்களுக்கே தெரியும். இது வந்து ஊரறிஞ்ச உண்மை. சோ வந்து அவங்க வந்து இப்ப திமுக வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. சோ அவங்க வந்து அவங்க தொண்டர்களும் சரி ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் நம்மளும் சந்தோஷமா இருக்கும். விஜயகாந்தை பிடிக்காதவங்க யார் இருக்காங்க நான் கேட்கிறேன். என்னதான் வந்து ஒரு அரசியல் எதிரியாக இருந்தாலும் விஜயகாந்தை பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா நான் கேட்கிறேன். திமுக கேட்கிறேன். ஒரு நல்ல மனிதர், கோவம் தான் அவருக்கு வந்து மைனஸ். பட் ஆனா எதுக்கு கோவம்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கிற இடத்துல கோவம்னு சொல்லுவாங்க. என்னதான் கோவப்பட்டு யாரும் திட்டினாலும் சரி உண்மையா கூப்பிட்டு அரவணைத்து அவரை வயிறார பசியார அனுப்புவர் தான் விஜயகாந்த். ஆனா அந்த தற்கூரி கிராம் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் இல்லைன்னா விஜய் என்றவரே கிடையாதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நன்றி கெட்ட மனிதர். ஒரு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட ஒரு தடவை பார்க்க கூட வரல, இறந்த பிறப்பு மட்டும்தான் வந்து பார்த்திருக்காரு. இது வரைக்கும் எந்த குரு பூஜையிலும் கலந்துக்காம அவங்களோட பொதுச் செயலர் புஷியானந்த விட்டு அனுப்பிச்சு பார்த்து வர சொல்லுவார் தான் இவரு. ஆனா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஜய பிரபாகர் என்றவர் வந்து கண்டிப்பா வந்து இந்த வாட்டி எம்எல்ஏ ஆக்கணுங்க. ஏன்னா எம்எல்ஏ அவர் ஆகணும்ன்றது வந்து எனக்கு ஆசை. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா அவரு ஒழுங்க அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாப்புல, இருந்தாலும் வந்து தோற்கடிக்கப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து அவருக்கு வந்து விருதுநகர்ல சீட்டு கிடைச்சு அந்த தொகுதியிலேயே அவர் வந்து எம்எல்ஏ ஆனார்னா நான் ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷப்படுவேன். முடிஞ்சா அவருக்கும் வேலை செய்யறதுக்கு நாங்க போனாலும் போவோம். இது உண்மை. ஏன்னா என்ன சொல்றது, விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதருக்காக நாங்க இறங்கி வேலை செய்ய கூட வந்து தயாரா இருக்குன்றதை வந்து இது வாயிலா வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன்.